ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ தீபாவளி வரப்போகுது. அதனால பூஜை சாமான்லாம் விளக்க போகிறோம். பூஜை சாமானை பாருங்கள், எவ்வளோ ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. அடிக்கடி க்ளீன் பண்ணால் கூட இப்படி தான் இருக்குது. இது எப்படி பெரிய பெரிய கெமிக்கல் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக க்ளீன் பண்ணலாம், நல்லா பளபளன்னு ஆக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி நிரப்பிக்க போகிறோம். ஏன்னா இந்த பாத்திரங்கள்லாம் மூழ்கிற அளவுக்கு எனக்கு இது போதுமானதா இருக்கும். இது ஃபுல்லா தண்ணி எடுத்துக்க போறேன். அதுக்கு முன்னாடி இந்த விளக்குல இருக்கிற எண்ணெய் எல்லாமே நான் கிளீன் பண்ணிட்டேன். மற்றபடி அப்படியே தான் இருக்கு. எண்ணெயை கீழே மட்டும்தான் ஊற்றிருக்கணும் தவிர மிச்சப்படி எதுவுமே செய்யலை. பவுடரோ இல்லை வேற எதுவுமே போட்டு கிளீன் பண்ணலை. இப்போ இதுல வந்து நம்ம இந்த தண்ணி வந்து கொதிக்க வைக்க போறோம். இதில் கூட என்ன சேர்க்க போறோம்னா வேற எதுவுமே சேர்க்க போறதுல புளி மட்டும்தான் நம்ம சேர்க்க போறோம். இப்போ வந்து பாத்திரத்துல தண்ணி வச்சாச்சு. இப்போ நான் இந்த புளி வந்து ஆட் பண்ணிக்க போறேன். இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பாத்திரம்லாம் பித்தளை பாத்திரம்லாம் இருக்கு. அதுக்கு எல்லாமே சேர்த்து தான் இது போடுறேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சோடனே நீங்க அழுத்தி தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்க சும்மா இதுல முக்கி எடுத்தாலே போதும், நல்லா க்ளீன் ஆயிரும். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பித்தளை தவளை, பித்தளை பூனி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது பலன்னு இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் பீதாம்பரி பவுட்ரு, பித்தளை ஜாமான் விளக்குற பவுட்ரு அப்படிலாம் நீங்கள் வந்து வாங்கி இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போது இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி பலன்னு ஆகுதுன்னு. இப்போ பாருங்கள், இந்த புளி தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த விளக்கெல்லாம் இதில் போட ஆரம்பிச்சிடலாம். எப்படி இருக்குங்க? இன்னைக்கு பலன்னு அப்படியே இருக்கா? சாதாரணமா தேய்ச்சா போவாதா? போவோம், தேய்ச்சிக்கிட்டே உட்காந்துருக்கணும். அந்த பிசு பிசுப்புலாம் போகவே போகாது. Dia ngetak-tak. சுடுதண்ணியில போட்டா போகுமா இல்ல நார்மலா? இது புளி தண்ணியில போட்டா போகல. பச்சை தண்ணியில? சுடுதண்ணில பச்சை தண்ணியில புளி ஊற வச்சு போட்டாலாம் போகல. தேய்ன்னு தேய்ச்சிட்டு கிடக்கணும். இப்ப இதை எடுத்து போட்டு போட்டேன். சுடுதண்ணியில புளிய போட்டு இது பண்ணிருக்கேன். தேய்ச்சிட்டு காமிக்கிறேன்.